spoken English. A7 கிளாஸ்ல நம்ம எதை பற்றி பார்த்திருக்கோம் அப்படினு சொன்னா have form do form ரெண்டு சேர்த்து ஒரே சிச்சுவேஷன்ல எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத பார்த்திருக்கோம். Today day 8 கிளாஸ்ல have form do form past situation எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். Do form present do and does and past it is did only one be form. ஒரே ஒரு be form அப்படிங்கறதால did it is used for all the subjects singular plural all the subject only the be form did and have form have and has பார்த்திருக்கோம் present situationக்கு. சோ இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ நீங்க வாட்ச் பண்ணல அப்படினு சொன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் ஷேர் பண்ணிருக்கேன், கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணிக்கோங்க. and past be form had only one be form. So this is also for all the subjects singular and plural for all the subject only the be form had. Example பார்க்கலாம். He had a mobile phone. யாரு and had இருந்தது it is past இதுக்கு முன்னால அவங்க கிட்ட இருந்துச்சு. So had and what is that என்ன இருந்துச்சு a mobile phone. She had new dress அவளிடம் புதிய ஆடை இருந்தது had. They had an account in State Bank. அவங்களுக்கு State Bankல account இருந்துச்சு. இதுக்கு முன்னால இருந்துச்சு, இப்போ இல்ல. We had a lot of problem. எங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இதுக்கு முன்னால இருந்துச்சு, இப்போ நாங்க அதை சால்வ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செயலும் சரி இல்ல ஒரு பொருளும் சரி இதுக்கு முன்னால இருந்துச்சு அப்படிங்கிறப்போ had அப்படிங்கிற be form யூஸ் பண்றோம். இந்த had அப்படிங்கிற be form இங்க மெயின் வெர்பா ஃபங்க்ஷன் ஆகுது. சோ இந்த சென்டென்ஸ் எல்லாமே என்ன பாசிட்டிவ் சிச்சுவேஷன் எங்ககிட்ட இருந்துச்சு. இதே சென்டென்ஸ் நெகட்டிவா இல்ல என்கிட்ட இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்போம் இல்லையா, உங்ககிட்ட நேற்றுக்கு நான் பார்க்கும்போது ஒரு நியூ ட்ரெஸ் இருந்துச்சு இல்லையா, இல்லையே என்கிட்ட இல்லையே பாஸ்ட் சிச்சுவேஷன். சோ இருந்துச்சு அப்படிங்கிறது பாசிட்டிவ், என்கிட்ட இருந்தது இல்ல அப்படி நம்ம இருந்தது இல்லைன்னு நம்ம தமிழ்ல பேச மாட்டோம், இல்ல அப்படின்னு தான் சொல்லுவோம். பட் we know நம்ம பேசுறது past situation தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சோ அந்த past situationல பேசும்போது நெகட்டிவ் ஆன்சர் அண்ட் क्वेश्चन இருந்துச்சா அப்படிங்கறத எப்படி கேட்கலாம், என்கிட்ட இல்ல அப்படிங்கிற சென்டென்ஸ் எப்படி சொல்லலாம் பார்க்கலாம். He had a mobile phone. அவனிடம் ஒரு மொபைல் போன் இருந்தது. அப்படியா அவன்கிட்ட போன் இருந்துச்சா கேட்போம் இல்லையா, இருந்துச்சா it is past. Question word did for all the subject only one question word. So already present ல நம்ம என்ன பார்த்திருக்கோம், question கேட்கும்போது do formல உள்ள present do and does அந்த question word sentence க்கு முன்னால first apply பண்ணனும் அப்படி பார்த்திருக்கோம் இல்லையா. same thing is here. He had a mobile phone அப்படினு சொன்னா question கேட்கும்போது did அப்படிங்கற word first apply பண்றோம். did he and last video ல already பார்த்திருக்கோம் do plus have. ஒரு சென்டென்ஸ்ல do அப்படிங்கற வேர்ட் வந்தா அதுக்கு அப்புறம் have ஃபார்ம்ல இருந்து have மட்டும் தான் அப்ளை பண்ணலாம். does or did whatever may be. do ஃபார்ம்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு வேர்டா இருந்தாலும் சரி சென்டென்ஸ் ஸ்டார்டிங்ல क्वेश्चन ஃப்ரேம் பண்ண யூஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட் வரக்கூடிய be ஃபார்ம் எதுவா தான் இருக்கணும், have ஆ தான் இருக்கணும். சோ did plus have. did he had எதுவா சேஞ்ச் ஆகும் have. did he have a mobile phone. yes did he have a mobile phone. அவன்கிட்ட போன் இருந்துச்சா yes he had. yes he had அவன்கிட்ட இருந்துச்சு. இல்ல அவன்கிட்ட போன் இல்லையே no he already என்ன பார்த்திருக்கோம், என்ன question word நம்ம இங்க அப்ளை பண்ணியிருக்கோமோ அதே question word சப்ஜெக்ட் அப்புறமா அப்ளை பண்ணலாம். did he did plus not didn't
இருந்தாலும் சரி நெகட்டிவா இருந்தாலும் சரி did அப்படிங்கிற வேர்ட் அந்த சென்டென்ஸ்ல வரும்போது ஆட்டோமேட்டிக்கா have ஃபார்ம்ல இருந்து எந்த வேர்ட் தான் அப்ளை பண்ணனும் have தான் அப்ளை பண்ணனும் he didn't have a mobile phone சொல்லிக்கலாம் அப்படி இல்லனா he didn't have இல்ல அவங்கிட்ட இல்ல that's all she had new dress so same pattern try பண்ணி பாருங்க நீங்களே she had new dress அப்படினா ஒரு புதிய ஆடை இருந்தது இருந்துச்சா அவகிட்ட நியூ Dress இருந்துச்சான்னு கேக்குறோம் இப்போ என்ன பண்ணனும் question word did then subject she did plus have so did she had க்கு பதிலா என்ன அப்ளை பண்றோம் have did she have new dress did she have new dress அவகிட்ட புதிய Dress இருந்துச்சா yes she had yes she had அவகிட்ட இருந்துச்சு no she didn't have அவகிட்ட இல்ல she question word did and negative இல்ல அப்படினு சொல்லி இருக்கோம் இல்லையா so did plus not didn't next did plus have she didn't have அவகிட்ட இல்ல they had an account in state bank அவங்களுக்கு ஸ்டேட் பேங்க்ல அக்கவுண்ட் இருந்துச்சு அவங்களுக்கு ஸ்டேட் பேங்க்ல அக்கவுண்ட் இருந்துச்சா கேக்குறோம் இல்லையா क्वेश्चन சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்தாலும் ப்ளூரலா இருந்தாலும் क्वेश्चन வேர்ட் என்னன்னா சேம் did did they had க்கு பதிலா என்ன அப்ளை பண்றோம் have did they have an account did they have an account in state bank yes they had அவங்க கிட்ட இருந்துச்சு no they didn't they question word did plus not been and did plus have no they didn't have அவங்க கிட்ட இல்ல அவங்களுக்கு அங்க ஒண்ணும் அக்கவுண்ட் கிடையாது we had a lot of problem எங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இதுக்கு முன்னால இருந்துச்சு இப்போ சால்வ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது இருந்துச்சா அப்படியா உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சா அப்படினு கேக்குறோம் இல்லையா did we had பதிலா have a lot of problem yes we had ஆமா எங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு எல்லா ப்ராப்ளத்தையும் நாங்க சால்வ் பண்ணிட்டோம் இல்லனா என்ன சொல்லுவோம் இல்லையே எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே we are all right சரி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல no we didn't have no we didn't have a lot of problem எங்களுக்கு அப்படி நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது okay so it's very simple present formல நம்ம பார்த்தது மாதிரியே சேம் பேட்டர்ன் தான் அங்க present அப்படினு சொன்னா சிங்குலர் ப்ளூரல் செப்பரேட் क्वेश्चन வேர்ட் இருந்துச்சு past அப்படிங்கறப்ப ஒரே ஒரு क्वेश्चन வேர்ட் have ஃபார்மும் present அப்படிங்கறப்ப have and has two be forms இருந்துச்சு இங்க பாத்தீங்க அப்படினா only one be form so it's very simple யார பேசுறோம் அது past situation அப்படிங்கறதால had அப்படிங்கற be form மெயின் வெர்ப அப்ளை பண்றோம் என்ன பொருள் அவங்க கிட்ட இருந்துச்சு அந்த ஆப்ஜெக்ட் அப்ளை பண்றோம் sentence is over same thing நீங்க क्वेश्चन பண்றீங்க அப்படினு சொன்னா ஒரு பொருள் அவங்க கிட்ட இருந்துச்சா பாஸ்ட் விஷயத்தை கேக்குறீங்க அப்படினு சொன்னா did அப்படிங்கற வேர்ட் மட்டும் அந்த சென்டென்ஸ்க்கு முன்னால அப்ளை பண்ணிட்டு did is the simple of past so had வரக்கூடிய இடத்துல have அப்ளை பண்ணா question is clear same thing ஆன்சர் பண்ணும்போது என்ன பண்றோம் பாசிட்டிவ் மீன்ஸ் yes he had அவங்கிட்ட இருந்துச்சு நெகட்டிவ் மீன்ஸ் he என்ன क्वेश्चन வேர்ட் இங்க யூஸ் பண்ணிருக்கோமோ சேம் क्वेश्चन வேர்ட் did plus not did he did have so இதே மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் நீங்க ரைட் பண்ணி பிராக்டீஸ் பண்ணிக்கோங்க ரைட்டிங்ஸ் மட்டும் போதாது ஆல்ரெடி நான் சொல்ற மாதிரி
அவனுடைய உதவி எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் என்ன error. And second one, foe means enemy. Foe means enemy. So இந்த vocabulary டெய்லி கொடுக்கக்கூடிய வேர்ட்ஸையும் உங்களுடைய லைஃப்ல அப்ளை பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட எந்த அளவுக்கு நீங்க இந்த வேர்ட்ஸ் பிராக்டிஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னால இந்த வீடியோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோ உடனடியா உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.